எல்லாருக்கும் வணக்கமக்கா. எல்லாரும் எப்படி இருக்கு? சும்மா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன் நம்புதேன். இது பிரேமலு, தமிழ் டப்பிங்கில் இருக்க மலையாள படம். இதுக்குள்ளே நிறைய பேர் பார்த்துருப்பிய, ஆனால் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். சினிமாவில் ஏகப்பட்ட ஜானரில் படங்கள் இருக்கும். அதில் சில ஜானர் படத்தொலையெல்லாம் பார்த்தேன்னா கான்செப்ட் வைஸ் கன்றாவியாக இருந்தாலும் படத்தை பார்க்கச்சில் நமக்கு ஒரு 10-20 வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடும். இந்த பிரேமலுவும் அந்த மாதிரி ஒரு ஜாலியான படம் தான். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம். கிடைக்கலன்னா அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை அது போகிற போக்கில் வாழ்கிற ஒரு பையன் தன்னோட 20 வயசில் தான் இப்படி இருக்கணும், 30 வயசில் இந்தந்த விஷயங்களெல்லாம் அடைஞ்சிருக்கணும், 40 வயசில் இந்தந்த மாதிரியெல்லாம் செட்டில் ஆயிருக்கணும் அப்படின்னு இப்போமே 50 வயசு வரைக்கும் பக்காவாக பிளான் போட்டு வாழுத ஒரு பொண்ணு. இந்த ரெண்டு எதிரெதிர் கதாபாத்திரங்களுக்குள்ள எப்படி காதல் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதை வந்து ஐடி பேக்ரவுண்டில் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கதையை சீரியஸாக சொல்லுதோம்னு நம்மளை போட்டு தாலி எடுத்துட்டு இருக்காம செம்ம ஜாலியாக ஒரு ஃபன் மோட்ல சொல்லியிருக்கு இந்த படத்தோட திரைக்கதை. படத்தில் வெடி சிரிப்பு சிரிக்கிற மாதிரியான காமெடியெல்லாம் கிடையாது. ஆனால் இது ஜாலியான படங்கிறதால படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடித வரைக்கும் ஒரு அகலமான புன்னகையோடய இந்த படத்தை பார்த்துட்டு இருப்போம். அதாவது கடுப்பு வர மாதிரியான காமெடின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே கதையோட உருத்தாத காமெடி தான். அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கும் ஒருபடி மேலே ஆர்டிஸ்ட் செலெக்ஷனு, வைப் பண்ணுற மாதிரியான மியூசிக்கு, கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியான சினிமாட்டோகிராஃபி, அட்டகாசமான எடிட்டிங்னு படமே செம்ம ஃப்ரெஷ். அதையும் தாண்டி படத்தோட ஒவ்வொரு கேரக்டர் ஸ்கெட்சுமே அவ்வளவு கேச்சிங்காக இருக்கும். ஹீரோ நஸ்லின், ஹீரோயின் மமிதா பைஜு, ஹீரோவோட ஃப்ரெண்ட் அமல் டேவிஸ், இரிட்டேட்டிங் கேரக்டர் ஆதியா வர்ற ஷியாம் மோகன், இப்படி எல்லா கேரக்டருமே செம்ம ஜாலியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அத்தனை விதத்துலையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா ஹீரோயினா வர்ற மமிதா பைஜு. சரியான துரு கேரக்டர். அந்த பிள்ளையோட கோணவாய் சிரிப்புக்கு கண்ணை மூடிக்கிட்டு சொத்து எழுதி வைக்கலாம். என்ன ஒன்று, வணங்கான் படத்தில் அருண் விஜய் ஜோடியா அந்த பிள்ளை தான் நடிக்க வேண்டியது. நம்ம பாலாமாமா தான் ரொம்ப அவசரப்பட்டார். ஆனால் பாலாமாமா அவசரப்பட்டாரா இல்லைனா நம்ம பாலாமாமாட்ட இருந்து இந்த பிள்ளை தப்பிச்சிட்டான்னு வணங்கான் ரிலீஸ் ஆனால் தான் தெளிவாக தெரியும். மச்சான் ஜீவ் பிரகாஷ் கூட தமிழில் ரெபல் படத்தில் ஏற்கனவே அந்த பிள்ளை நடிச்சிட்டு, பட் நான் அந்த படத்தை இன்னும் பார்க்கல. ஆனால் இந்த படத்தில் அந்த பிள்ளையோட நடிப்புக்கு நான் அடி. அப்புறம் படத்துக்கு தமிழ் டப்பிங்கும் செம்ம டீசெண்டாக பண்ணியிருக்கானுவா. அதே மாதிரி படத்தில் ஒரு நிர்வாண காட்சி வரும். ஆனால் பார்க்குறது நம்மளுக்கு அது கதையில் எங்கேயுமே உறுத்தாது. குடும்பத்தோட உட்காந்து பார்த்தாலும் சங்கடப்படாமல் பயங்கரமாக சிரிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த படத்தோட மைனஸ்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்றாவியான கான்செப்ட் தான். எப்படின்னா சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, தண்ணியை போட்டு அலப்பறையை கூட்டுறது, லவ்னு பொம்பளை பிள்ளைய பின்னாடியே சுத்துறது, இப்படி வழக்கமாக எல்லா சினிமாக்காரங்களும் எடுக்குது அதே கன்றாவியை தான் இந்த படத்தையுமே எடுத்து வச்சிருக்கு. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் பிறந்த ஆணுக்கும் பொண்ணுக்கும் கூட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கிற மாதிரி எவன் தாண்டா படம் எடுப்பிய அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி வண்டியா கேட்கணும்னு தான் தோணுது. ஆனால் அதை இப்படி பொது வெளியில் அசிங்கமாக கேட்க முடியாது இல்லை. அதனால ஜாலின்னு சொல்லி காட்டுற விஷயங்களை எல்லாம் நம்மளும் ஜாலியாக ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். வேற வழி இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா சினிமாவை பார்த்தா இது எங்கேயுமே போரடிக்காத ஒரு செம்ம ஜாலியான படம். அதை விட்டுட்டு இதில் போய் கருத்து எல்லாம் எதிர்பார்த்தோம்னா நம்மளே பூமர்னு சொல்லிக்கிட்டு பிராண்ட வேண்டியிருக்கும். இதெல்லாம் தேவையா? டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட இந்த படம் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 7.5 மார்க் இல்லை 8 மார்க் கூட தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கு ஒருத்தான படம் தான் இது. சரி, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர் மட்டும் நம்ம கரிம்புலி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சார், காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னவே காதலா அப்படின்னா